ஒரு ஸ்டேட்ல பெண்கள் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த ஸ்டேட்டோட தலைவர் முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு தலைவரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வருஷமா திமுகல இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா தேங்க்யூ. நோ சூடு, நோ சொரணை, நோ பாதரிங். அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. நான் நாசல போய் என்ன பண்ண போறேன்? இங்க அரசு சரியில்லை, அரசு அதிகாரிகள் சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படின்னு? நம்ம ஊரு நம்ம தானே யாராவது இறங்கி சரி பண்ணணும். இங்க சட்டமும் நீதித்துறையும் சரியா இருந்தாதான் ஒரு நாடு உருப்படும். புரியல? தண்டனைகள் கடுமையா மாறணும். அந்த நாட்டுக்கு போனா இப்படி பண்ண முடியாது, ஐயோ இந்த நாட்டுக்கு வந்தா இப்படி பண்ண முடியாது. பணிய வெளிநாட்டு பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் அங்கெல்லாம் சட்டம் சாட்டை அடி அடிக்குது. பெண்ணை ரேப் பண்ணா நடு ரோட்ல நிக்க வச்சு தலைய வெட்டுறாங்க. ஆனா இங்க ஒருத்தனோட ஒரு சுண்டு விரல கூட நம்மளால வெட்ட முடியல. உங்க கோவத்தை தான் மியூசியத்துல வச்சு பல வருஷம் ஆச்சு. எங்க காட்டுறீங்க? ரோட்ல சிலிண்டர் வண்டி தள்ளிட்டு போறவர்கிட்டயும் குப்பல் லாரிக்காரங்க கிட்டயும் ஹார்ன் அடிச்சு காட்டுறீங்க. மிஞ்சி போனா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட்டு முடிச்சிடுறீங்கல்ல உங்க கோவத்தை. சரி உங்க கோவம் என்ன பண்ண போகுது? கண்டிப்பா பண்ணுன்னு. திமுக ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன. குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் முடிவு செய்து விட்டார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயது பாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. என்ன நடக்குது, என்ன நிர்வாகம், என்ன செய்யறாங்க, யாருக்கும் அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. இன்றும் 3 மாதத்திலே தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும். திமுக போட்டியிட்ட இடங்களில் எல்லாம் டெபாசிட் இழந்தது என்ற வரலாற்று சாதனையை தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். செய்வீர்களா?